சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? டெலீட் பண்ணுன்னு சொன்னேன். இந்த பேரே நம்ம தேவையில்லை, டெலீட் பண்ணுங்க. வெறியேற்றாதேன்னு. நம்ம காண்டில் இருக்கும்போது நீ கொஞ்சம் நான் சொல்கிறேன்ல 29 ரூபான்னு சொல்லியிருக்கேன், 49 ரூபா தான். கேட்கவே மாட்டோம். நான் அழிச்சு விட்டேன். ஓகே ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பாய். ஓகே முபினாமா பாய் பாய். இப்போ என்ன சொன்ன வந்துட்டேன் அந்த பாரு தெரியுதா? ஐயோ தெரியுதா? 29 rupees. அக்கா வாமா நிவாஸ்மா. ஏமா என்னாச்சுமா? எங்கேம்மா போனேன்? ஆளவே காணோம். வீணா போகக்கூடாது. ஆமாம், இவர் இருக்கும்போது எல்லாரும் போகக்கூடாது. சபி ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். நான் இனிமேல் தோசை சாப்பிடணும். நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. I am good. I am good. You health? நீ பேசாமல் இருச்சோ, எனக்கு கடுப்பேற்றாத. காலங்கத்தான் எனக்கு நானே நொம்பளத்தில் இருக்கேன். நீ கூட கொஞ்சம் நொம்பலப்படுத்தாத. கொரிலா அண்ணி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் என்ன சாப்பிட சமீமா, இனிமேல் தான் சாப்பிடணும். எனக்கு தோசை. வா தோசை சாப்பிட்லாம். நீ வாசு தக்காளி சட்னி வா சாப்பிடும். பாய் முபினா சிஸ்டர். சமீமா எங்கடா போனா? இது 29 ரூபான்னு சொல்கிறேன், நம்ப மாட்டேங்குது. பச்சைக்கிளி எங்க? பச்சைக்கிளி அது வாட்டுக்கு தான் இருக்குது. 29 ரூபா கம்மல்லாம் 1 வீக்கில் பூசணை முடிச்சிடும். பூசணை முடித்தா பூசிட்டு போகிறோம். ஒரு பாக்கெட் பால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பேக்கெட் பால் வாங்கினா 35 ரூபா 30 ரூபாய்க்கு மேலே வருது. அது மாதிரி தான் ஏதோ ஒரு நாள் 1 யூஸ் தான். நல்லா இருக்கா நீ? அந்த அதான் நம்ப முடியல. அப்படியா? இந்த கவரோடு அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மங்கி நம்பி தான் ஆகணும், நம்பினா தான் சோறு. நான் உள்ளே போகிறேன், வெளியே உட்கார முடியாது. அப்பா முருகா, நம்பிட்டா அப்பப்போ போட்டு கழட்டி வைக்கணும். அது நமக்கு தெரியும், அந்த லூஸுக்கு தெரியாதுல்ல சமி. அப்பா தோசை ஊற்றணும். பூசணம் பிடிக்குமா? ஐயோ கடவுளே, ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா எல்லாம் பூசணம் பிடிச்சி? வாய் இல்லைன்னா அப்பா இப்படிதான் ரூம் எட்டலாம். ஐயோ பாவம் பண்ணிட்டீங்கடா, பாவம் பண்ணிட்டீங்க.